அனைவருக்கும் நற்புணர்வு. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. இது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடக்கும் இணையவழி நிகழ்ச்சி நற்புணரி. 9 சென்ஸ், ட்ரெயின் சென்ஸ், கன்சல்ஸ் மற்றும் ரூட்டி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடக்கும் இந்த இணையவழி நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், நாம் எடுக்கப் போகிற தீர்மானங்கள், அதுக்கான யுக்திகளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களை விளக்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு தினமும் காலை நற்புலரை சேவஸ் சேவஸின் முதல் நிகழ்வாக சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நன்றி உணர்வை வெளிப்படுத்தவும். அமைதியார். எங்களை மெல்ல திறக்கும். அடுத்ததாக அஃபர்மேஷன். நாம் எடுக்கும் சங்கல்பங்களை சத்தமாக அடைந்ததாக நினைத்து சத்தமாக மியூட் செய்து சொல்லவும். அடுத்ததாக விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். கண்களை மூடி நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து அதனை அனுபவித்து காட்சிப்படுத்தி பார்ப்போம். அடுத்ததாக எக்ஸசைஸ். ஒரு நிமிடம் சுவாச பயிற்சி 5 முறை. வயிற்றின் வழியாக 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் விடவும். இதனை 5 முறை செய்யவும். அடுத்ததாக ரீடிங். இன்றைய கிரேட்டஸ்ட் லீடர் தலாய் லாமா. 1937 இருந்து இவருடைய காலங்கள். The 14th Dalai Lama, Tenzin Gyatso, serves as the spiritual leader of Tibetan Buddhism. His teachings on compassion, ethics, and interfaith dialogue have made a profound global impact. Beyond his role in promoting religious harmony, the Dalai Lama is an
advocate for human rights, environmental sustainability, and the preservation of Tibetan culture. His commitment to promoting values of peace and understanding has earned him widespread respect and recognition as a spiritual leader and a global peacemaker. ஸோ இது மாதிரி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரர் தலையிலாமா பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் இணையத்தில் தகவலக்கம் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஸ்கிரைபிங். நாம் தினமும் அடைய வேண்டிய விஷயங்களை எந்த அளவு அடைந்து கொண்டிருக்கிறோம், அதனை எப்படி அடையப் போகிறோம், தினமும் நடந்த நிகழ்வுகளை கதையாக அனுபவ ரீதியாக எழுதி ஜேர்னல் எழுதும். இந்த மாதிரி சேவஸ் தினமும் காலை நற்புலரியில் 6 நிமிடம் நடைபெறுகிறது. இது 60 நிமிடம் வரை நீங்கள் செய்யலாம். இதை செய்வதன் மூலமாக உங்கள் நாள் வெற்றி நாளாக அமையும். அந்த நாள் அடங்கிய உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமையும் என்பதை உறுதி செய்து அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி முரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை வேளையில் நற்புலரி தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்கேற்பாளர்களையும் நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கின்ற ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. அனைவரையும் வரவேற்று வருகின்றேன். நண்பர்களே, இன்று நம்முடன் பயிற்சியில் வழங்க வந்திருக்கக்கூடிய ஆளுமை நமக்கு புதியவர் அல்ல. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியில் மாதந்தோறும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். திருச்செங்கோடை சொந்த ஊராக கொண்ட இவர் அடிப்படையில் ஒரு இன்சூரன்ஸ் முகவராக இருந்து வருகின்றார். பொது வாழ்க்கையில் இருந்த ஆர்வத்தின் காரணமாக ஜேசிஐ அமைப்பின் இணைந்து அதில் தனது பல்வேறு விதமான முத்திரைகளை உறுப்பினர் தொடங்கி கிளை இயக்க தலைவர் வரை பல்வேறு பொறுப்புகளை சுமந்து அதில் முத்திரை பதித்தவர். ஜேசிஐ இயக்கத்தின் கிட்டத்தட்ட பல விருதுகளை அவர் இதுவரை பெற்றிருக்கின்றார். தொழில்முறையில் இன்சூரன்ஸ் முகவராக இருந்தாலும் பயிற்சி துறையில் இருந்த ஆர்வத்தின் காரணமாக 2013 ஜேசிஐயின் சர்டிஃபைட் ட்ரெயினராக உருவெடுத்த அவர் இன்று வரை பல நூறு கல்லூரி பள்ளிகளில் நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றார். மாணவர்களின் தன்முனைப்பு தன்மை வெளிப்படுத்துவதற்காக அவர் எடுத்த பயிற்சிகள் நிறைய. எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் என்று சொல்லக்கூடிய பேசும் கலை வளர்க்கும் நிகழ்ச்சியில் மண்டலம் 17 இதுவரை ஒரு 6 நிகழ்ச்சிகளுக்கு கோ ஃபேக்கல்ட்டியாக இருந்து செயல்பட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஜேசிஐ இயக்கத்தின் மற்றொரு பிரிவான ஜேசியின் காமர்ஸ் என்று ஜேகாம் அமைப்பின் தலைவராக கடந்த ஆண்டு இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டார். சீனியர் மெம்பர் அசோசியேஷன் என்ற அமைப்பின் செக்ரட்டரியாக மண்டலத்தில் மிக சிறப்பாகவும் செயல்பட்டு தனது முத்திரையை பதித்துள்ளார். இப்படி பல ஆளுமைகளுக்கு சொந்தக்காரரான ஜேசி ஜேஎஃப்எம் திருநாவுக்கரசு அவர்கள் இன்று நமக்கு பயிற்சி தர வந்திருக்கின்றார். அவரை வரவேற்று தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் நண்பர் திருநாவுக்கரசு அவர்களே, தங்கள் பயிற்சியை கருத்துரையை வழங்க நாங்கள் அனைவரும் கேட்டு பார்த்து கண்டுகளிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லட்சுமி நாராயணன் சார். நற்புலரி ஃபவுண்டர் ஐடிசி குமரேசன் சார், என்னை சிறப்பாக அறிமுகப்படுத்திய எனது நண்பர் லட்சுமி நாராயணன் சார், என்னை இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்திய நாராயணன் சார், சிவபாலன் சார் மற்றும் நற்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு. அந்த வகையில் இந்த மாதம் ரெசல்யூஷன் 2024 அப்படிங்கிற ஒரு தலைப்புல கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பல பயிற்றுனர்கள் பல ஆளுமைகள் பேசி இந்த இடத்துல இந்த ரெசல்யூஷன் 24ங்கிற பத்தி என்னால முடிந்த ஒரு சில விஷயங்களை உங்களோட வரக்கூடிய நேரங்கள்ல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லட்சுமி நாராயணன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த தளத்துல ஒரு 4-5 பயிற்சிகள் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வகையில கடந்த வருடம் வரைக்கும் சில பயிற்சிகள் எடுத்துட்டு இந்த வருடம் ஆரம்பத்துல இந்த ரெசல்யூஷன் 2024 அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை குமரேசன் சார் எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணும்போது நான் சொன்ன முதல் விஷயம், சார் இந்த மாசம் மட்டும் நான் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் என்ன ரீசன் சார், ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ரெசல்யூஷன் எடுத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ரெசல்யூஷன் மூலமா ஏதாவது செஞ்சிருக்கணும்.
அவங்க பேசினா வந்து இந்த தளம் நல்லா இருக்கும். நான் இது வரைக்கும் ரெசல்யூஷன் எடுத்ததெல்லாம் வந்து எதையும் ஃபாலோ பண்ணதா ஒரு சரித்திரமே இல்லை. அப்படிப்பட்ட நான் வந்து இதுல பண்ணலாமா சார், நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவர் அழகா ஒரு இது சொல்லியிருந்தார், ரிப்ளை பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப்ல. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ரெசல்யூஷன் எடுத்து அதை செய்யணுங்கிறத விட ரெசல்யூஷன் எடுக்காம சில பேர், நிறைய பேர் இருப்போம். சில பேருங்கிறது நிறைய பேர் அந்த ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ணாம இருப்போம். எதனால வந்து அது தடைப்படுது? ஏன் ரெசல்யூஷன் வந்து நம்மளால கரெக்டா கொண்டு போக முடியறது இல்ல? இப்படிங்கிற விஷயத்த கூட நீங்க பகிர்ந்துக்கலாமே அப்படின்னாரு. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சது. சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தா கூட இந்த ரெசல்யூஷன் எடுக்காதவங்க கூட, ரெசல்யூஷன் எடுத்தும் தடைப்பட்டவங்க கூட எதனால அது தடைப்படுது அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த தடவை கரெக்டா பண்ண அந்த ரெசல்யூஷன் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் இல்லைங்களா? அதுக்காக இந்த தளத்துல நான் வந்து இந்த ரெசல்யூஷன் 2024 பத்தி பேசலாமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெசல்யூஷன் வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு தோன்ற வரைக்கும் நான் சொல்றேங்க. ரெசல்யூஷன் அப்படின்னா ஒரு தீர்மானம் எடுத்து நான் வந்து இதுல வந்து கரெக்டா செய்யணும். இந்த விஷயத்த வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணணும். இல்ல ஏதோ ஒரு பழக்கத்தை நான் வந்து விடணும். இந்த பழக்கத்தை விட்டா என்னோட ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானமா எடுக்கிறோம். இது ஏன் ரெசல்யூஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கிறோம். அந்த தீர்மானத்தை சரிவர என்னால செய்ய முடியல அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க சைக்காலஜி, ரீசொல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தை அந்த ரெசல்யூஷன்ல இருக்கு. ரீசொல்யூஷன். நீங்க எடுத்த ஒரு ரெசல்யூஷன் கரெக்டா உங்களால ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கு மறு தீர்வு என்ன, அதை ஆராய்ந்து அதை நோக்கி உங்களோட ரெசல்யூஷனை கொண்டு போங்க அப்படிங்கறது ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல தரதான் நான் நினைக்கிறேன். ஸோ ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, a promise to yourself to do or not do something. உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் செஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து செய்யணும், அல்லது ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து விடணும். இதுதான் வந்து ரெசல்யூஷன்ல மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நம்ம எடுக்கிற விஷயமா இருக்கும். சரிங்களா? இப்ப நான் முதல்லயே சொன்ன மாதிரி, குமரேஷ் வேதாண்ட சொன்ன மாதிரி நான் பல ரெசல்யூஷன்லாம் எடுத்தேன். அது இல்லாம என் நண்பர்கள் ரெசல்யூஷன், இந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம இதுல உள்ள போலாம். எனக்கு வந்து ஸ்கூல் 8th 8 சம்திங் 8th இருந்து தான் வந்து ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் ரெசல்யூஷன் வந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் உருவாக்குறேன். நானும் வந்து சில பேர்த்த பார்த்து ரெசல்யூஷன் எடுத்தா இப்படிலாம் பண்ணணும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்ட் ஆகணும் அப்படிங்கிற ரெசல்யூஷன் அந்த மாதிரிலாம் பார்த்து நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ரெசல்யூஷன்ஸ் வந்து 1, 2 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50 ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கேன். 50 ரெசல்யூஷன்ல ஏதாவது ஒரு ரெசல்யூஷனாவது நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை வந்து செஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சில ரெசல்யூஷன் வந்து லைஃப் லாங் அப்படியே கொண்டு போவோம். அது வந்து நமக்கு பழக்கப்படுத்தியிருக்கோம். ஒரு சில ரெசல்யூஷன் வந்து கண்டிப்பா வந்து செய்யல. அதுதான் வந்து ஒரு 100%ல ஒரு 25% ரெசல்யூஷன் நான் வந்து கரெக்டாக செஞ்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். மீதிக்கு 75% வந்து ரெசல்யூஷன் வந்து ட்ராப் ஆனதான் வந்து என்னோட இதுல வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா, நேரத்துக்கு எந்திரிக்கணும், நேரத்துக்கு தூங்கணும், கரெக்டான எக்ஸசைஸ் செய்யணும், நிறைய புக்ஸ், மோட்டிவேஷன் புக்ஸ் படிக்கணும், மாசம் ஒரு புக்ஸ் அதை வந்து எடுத்து படிக்கணும். இப்படிலாம் வந்து வளர்த்துனதுல இன்னைக்கு என்னைய வந்து இழுத்தது இந்த புக்ஸ், மோட்டிவேஷன் புக்ஸ், ட்ரெயினரான விஷயம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் மூலமா கிடைச்ச ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ அதில் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி, மீதி இருக்கிறது 75% வந்து ட்ராப் அவுட் ஆனதான் கொஞ்சம் அதிகம். இது என்னோட கதை. அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இப்போ ஒரு கோவிட் டைம் 2020ல ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, நான் வந்து இந்த 2020ல ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்லை, நான் வந்து அவர் வந்து 80 கேஜிங்க, 80 கேஜி இருக்காரு. 80 கேஜி இருக்கிற அந்த ஆள் வந்து உடம்ப குறைக்கணும், இதுதான் என்னோட ரெசல்யூஷன் அப்படிங்கிறாரு. சரி, நல்லா பண்ணுங்க, நல்ல ஒரு ரெசல்யூஷன் தானே, அது நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வாழ்த்து சொல்றேன். அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வாக்கிங் போறேங்க. வாக்கிங் போயிட்டு நல்லா ஒரு ஜிம்முக்குலாம் போயிட்டு உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். குறைஞ்சது ஒரு 10 கிலோவாவது குறையணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அப்படின்னாரு. சரி, ஏதாவது டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்குள்ள நான் வந்து இந்த டைமுக்குள்ள செய்யணும்னு ஆசைப்படுறேன். சரிங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்தேன். இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அவர் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 நாள் சூப்பராக போயிட்டு வந்து எனக்கு ஃபீட்பேக் தருவார். இன்னைக்கு இப்படிலாம் போனேன், இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. சரிங்க, பண்ணுங்க பண்ணுங்க நானும் சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டேன். ஒரு 7 டேஸ் இப்படியே கண்டினியூ ஆகுறாரு. அப்புறம் 8th டேலேருந்து அவர் கொஞ்சம் சோர்வா பேச ஆரம்பிக்கிறார். ஒரு வாரத்துக்கு அப்புறம். ஏன் சார் அப்படின்னா, இல்லைங்க ஒரு மாதிரி சலுப்பா இருக்குதுங்க, என்ன பண்றதுன்னு தெரியலைங்க அப்படின்னாரு. எடுத்த விஷயத்த கரெக்டா முடிக்கணும். உங்க குறிக்கோள்ல நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை வந்து நீங்க முடிக்கணும்னு நினைச்சா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்னால முடிஞ்ச சில அட்வைஸ்லாம் அவர் கொடுத்தாரு.
கொடுங்க பார்த்துருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாரம் அதே புத்துணர்ச்சியோட போறாரு. அவர் செய்யற ஒரு காரியம் என்னன்னா, அவர் வாக்கிங் போகும்போது அவர் கூட ஒரு நாய், அவரோட நாயை வந்து வாக்கிங் கூட தனியா போறோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. சரி போங்க, ஏதோ ஒரு துணை இருக்குதுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவருக்கு சொன்னேன். அவர் நாயை கூட்டிட்டு போவார். இந்த 5 நாள் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இவர் போல ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நினைச்சவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரா இவர் கூட ஜாயின் பண்றாங்க. முதல்ல 2 பேரு, அப்புறம் 5 பேரு, அப்புறம் இந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாறி என்னாச்சு அப்படின்னா, அவர் வாக்கிங் போயிட்டு இருந்தவர் அடுத்த ஒரு 5 நாளுக்கு அப்புறம் இந்த கூட்டம் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வாக்கிங் போறது. போயிட்டு அவர் சொன்ன கிலோமீட்டர்லாம் நடந்துருவாரு. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோ அந்த மாதிரிலாம் நடந்துருவாரு. நடந்துட்டு போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு காலங்காத்தால ஒரு எ மெதுவடை, எண்ணெயில போட்ட மெதுவடைய 2 சாப்பிட்டாரு. 1 நாய்க்கும் போட்டு பண்ணியிருக்காரு. இப்படியே போயிட்டே இருந்தாரு. ஒரு 1 மாசம் கழிச்சு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, "எப்படி இருக்கு? ஏதாவது அ முன்னேற்றம் இருக்கா? நீங்க வந்து ஏதாவது உடம்பு குறைச்சிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, "இல்ல நான் போன மாசம் போட்ட வெயிட் வந்து இப்போ ஒரு 2 கிலோ ஏறி இருக்கிறேன்" அப்படின்னாரு. நான் அப்போ வந்து விளையாட்டுக்காக சொன்னேன், "ஓ! அப்போ உடம்பு ஏத்துறத நீங்க ரெசல்யூஷனா வச்சிருக்கீங்க போல இருக்கு" அப்படின்னாரு. "அட ஏன் சார் அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொன்னாரு. நான் வேணா ஒரு டிப் தரட்டுமா அப்படின்னு சொல்லி ஜோவியலா கேட்டேன். "என்ன சொல்லுங்க" அப்படின்னாரு. "நீங்க ஏன் வந்து உங்க நாய்க்கு வடை போடுறேன்னு சொல்றீங்கல்ல, அந்த நாய்க்கு ஒரு 2 நாள் வடை போடாம இருங்க. அது வந்து உங்கள பார்த்து குறைக்கும். 3ஆவது நாள் வந்து அத அடிக்க கையோங்க. அது உங்கள வெறி புடிச்சு தொரத்தும். நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க வந்து வெயிட் குறைஞ்சிருவீங்க சார்" அப்படின்னு விளையாட்டா சொன்னேன். அப்ப இது வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு சொன்ன ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம். இன்னொரு ஃப்ரெண்டு இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமா போனவர். ஆ 7ஆம் அறிவு அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 7ஆம் அறிவு படம் வந்தப்ப சூர்யாவோட எது வந்து பேசப்பட்டது அப்படின்னா, சூர்யா வந்து அந்த 6 பேக் வச்ச விஷயம் வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டது இல்லைங்களா? அத பார்த்துட்டு அவர் வந்து நானும் சூர்யா போல ஒரு 6 பேக் வைக்கணும். அதுக்கான முயற்சியில இறங்கிட்டேன் அப்படின்னாரு. நான் இறங்கும்போதே சொன்னேன், "இது வந்து கொஞ்சம் கடினமான வேலை. ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு 6 பேக் வைக்கலனாலும் உங்க உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு பழகுங்க. அப்படி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்க கட்டுக்கோப்பா வந்ததுக்கப்புறம் 6 பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "இல்ல. நான் எடுத்தோனே 6 பேக் வந்து வைக்கிறது தான் என்னோட மெயின் இது" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. "சரி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவரு பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் போறாரு. எல்லாம் பண்றாரு. எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஃபோன் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் அந்த மாரி 15 நாள், 20 நாள் கழிச்சு ஃபோன் பண்றேன். "எப்படி இருக்கு உங்களோட 6 பேக்?" அப்படின்னு சொல்லி இவருக்கு பண்ண மாரி அவருக்கு பண்றேன். ஃபோன் பண்றேன். அவர் வந்து "நேர்ல வாங்களேன் பேசுவோம்" அப்படின்னாரு. சரி போனா, நல்லா புஷ்டியா இருந்த அந்த மனிதர் கொஞ்சம் இளைச்சு போயி, கன்னம்லாம் ஒட்டி போயி, ஒரு மாரி கண்கள்லாம் சுருங்கி போயி அப்படின்னாரு. "ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன ஆச்சு?" அப்படின்னு. டயட்ன்னு சொல்லி ஒண்ணு ஃபாலோ பண்ண சொன்னாங்க சார். அந்த டயட் வந்து எனக்கு ஒத்துக்கல. அந்த டயட் என்ன ஆச்சு அப்படின்னா, என்னைய வந்து டைஜெஷன் ப்ராப்ளத்த கொண்டு வந்துருச்சு. என்னால சரியான டைஜெஷன் ஆக முடியல. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேல அந்த மாரி ஆயிருச்சு. ஸோ நான் இத வந்து ஸ்டாப் பண்றேன். என்னால 6 பேக் வரக்கு முடியலன்னு எனக்கு தோணல அப்படின்னு சொன்னாரு. நான் இதுதான் சார் ஆரம்பத்திலே சொன்னேன். அப்படின்னு நான் சொன்னத விட அவருக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் அப்படின்னா, சிவக்கு சிவகுமார் அதாவது சூர்யா அவங்க அப்பாவே வந்து ஒரு ஃபங்ஷன்ல பேசியிருக்காரு. ஆ சூர்யா வந்து 6 பேக் வச்சதுனால, அத பார்த்துட்டு தயவு செய்து யாரும் 6 பேக் வைக்காதீங்க. இது வந்து நாங்க படத்துக்காக பண்ணுன ஒரு விஷயம். 6 பேக் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து இப்ப நமக்கு நல்லா இருக்கும். பின் நாட்கள்ல பல விளைவுகள கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள மருத்துவர்களே வந்து ஆராய்ச்சி மூலமா சொல்லியிருக்காங்க. அதனால அத யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லி, அத உருவாக்குன அவரோட தந்தையே சொல்லியிருக்காருங்க. அப்ப நமக்கு என்ன ஒத்து வருதோ, நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ, அத ரெசல்யூஷனா வச்சு பழகுங்க. அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். ஸோ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசல்யூஷன எடுத்து அத தாறுமாறா செஞ்சு, அந்த ரெசல்யூஷன் ட்ராப் அவுட் ஆனவங்க, விளையாட்டுத்தனமா ஒரு ரெசல்யூஷன் எடுத்து, அதுல இன்னைக்கு ஒருத்தர் சம்பாரிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு 2 ஃப்ரெண்ட் பத்தியும் நான் இப்ப பேசிர்றேன். ஒருத்தரு பார்த்தீங்கன்னா, ஆ விதவிதமா வந்து ரெசல்யூஷன் எடுக்குறாரு. ரெசல்யூஷன் எடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு 2 கண்ட்ரி இல்ல 3 கண்ட்ரியாவது நான் சுத்தி பார்க்கணும். இது என்னோட ஆசை அப்படிம்பாரு. அதேபோல சொன்னத இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு 2, 3 கண்ட்ரி போயிட்டு வருஷம் வருஷம் போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்தா அத ஃபீட்பேக் குடுப்பாரு. எங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்து அந்த மாரிலாம் குடுப்பாரு. இந்த மாரி ஒரு சாரி. இன்னொரு ஃப்ரெண்டு ஆ இவரு இவரு சுத்துற மாரியே தான். அவரு வந்து வெளிநாடு சுத்துறாருன்னா, இவரு வந்து இவரோட வேலை வெளியூர் சுத்துறது. வெளியூர் போயிட்டு அங்க விதவிதமான ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ஃபுட்ட டேஸ்ட் பண்ணி, அங்க போனா இந்த ஃபுட் நல்லாருக்கும், இப்படி நல்லாருக்கும் அப்படின்னு சொல்றவங்க அவரோட ரெசல்யூஷன எடுக்கணும்னு விதவிதமான ஃபுட்ட டேஸ்ட் பண்ணணும், அவர பொறுத்தவரைக்கும். அந்த மாரி போய் டேஸ்ட் பண்ணிட்டு, அவரு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, யூடியூபர் ஆயிட்டாரு.
யூடியூபர் ஆகி இந்த ஊருக்கு போனா நல்லா சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி இன்னைக்கு யூடியூப்ல அவர் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ விளையாட்டுத்தனமா ரெசல்யூஷன் நம்ம ஆரம்பிச்சாலும் அந்த ரெசல்யூஷன்ல ஒரு நோக்கம், ஒரு இது இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா அந்த ரெசல்யூஷன் நம்மளை கொண்டு போய் எங்க சேர்த்தணுமோ அங்க சேர்த்திடும். நம்ம ஏதோ ஒரு ஆசையில வந்து ஒரு ரெசல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ரெசல்யூஷன் வந்து ஏதோ ஒரு காரணத்துல அச்சீவ் ஆகாம போகுது. அப்ப எந்த ரெசல்யூஷன் நான் எடுத்தா எனக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இது பண்றதுக்கு நம்ம வந்து ரெசல்யூஷன் பார்த்தா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கோல் செட்டிங் மாதிரி தான் இல்லைங்களா? ஒரு கோலை அடையணும் அப்படிங்கிறதான விஷயம். அந்த கோலை அடையறதுக்கு எல்லாருமே ஏற்கனவே கேட்டிருப்பீங்க நிறைய பேர். ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு எப்பவுமே கை கொடுக்கும். இந்த கோல் செட்டிங் ஆகட்டும், ரெசல்யூஷன் ஆகட்டும், எது நம்ம எடுத்தாலும் இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கையில எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நம்மளோட ரெசல்யூஷனை அட்டைன் பண்ண முடியும். அது என்ன வாட் இஸ் ஸ்மார்ட் அப்படின்னு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. தெரியாதவங்களுக்காக அந்த ஸ்மார்ட்டை பத்தி நம்ம பேசிடுவோம். நம்மளோட ரெசல்யூஷன் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அடங்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஸ்மார்ட் அப்படிங்கிறது எஸ் ஃபார் ஸ்பெசிபிக். ஓகேங்களா? இந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு என்னோட ரெசல்யூஷன் ஆகட்டும், என்னோட கோல் ஆகட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம நமக்குள்ளேயே நம்ம கேட்டுப்போம். ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, ஓகே என்னால செய்ய முடியும் அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் ஆர் கோல் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது எம் ஃபார் மெஷரபிள், அளவிடக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அளவிடக்கூடியதா இருந்தா கண்டிப்பா நம்மளோட ரெசல்யூஷன் அச்சீவ் ஆகும். அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது அட்டைனபிள், முடியக்கூடியதா இருக்கா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்ஸ் பேக் அப்படிங்கிற விஷயம் என்னால முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் என்னால ஒரு பாடி பில்டா உடம்பு ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற எனக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி என்னோட டயட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்டைனபிளா பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். இந்த நாலாவது வர விஷயம் தான் நிறைய பேர் வந்து ஏமாந்துறாங்க. அந்த ஆர் ஃபார் ரியாலிஸ்டிக், உண்மையா இருக்கா? ஏதோ எல்லாரும் ஒரு 4 பேர் சொன்னாங்க சார் இந்த இது பண்ணீங்கன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு. அவங்களுக்காக எடுத்து அவங்களுக்காக செஞ்சு அவங்களுக்காகவே இது பண்ணிட்டு இருக்கிறத விட எனக்கு என்ன தேவை, என்னோட நான் ரெசல்யூஷன் எடுத்தா எனக்கு என்ன நடக்கும், இல்லைன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்ன இப்படின்னு பார்த்தோம்னா தான் நம்மளோட ரெசல்யூஷன் இதை அட்டைன் பண்ண முடியும். ஸோ ரியலிஸ்டிக்கா நம்மளோட இது இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். கடைசியா டி ஃபார் டைம் பவுண்ட். நான் ரெசல்யூஷன் எடுக்கிறேன் சார், நான் வந்து ஒரு உடம்பு குறையணும், நான் வந்து இப்போ இருக்கிறது 80 கேஜி, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி 80 கேஜி, நான் ஒரு 10 கேஜி குறையணும் 10 வருஷத்துல அப்படிங்கிறது ரொம்ப லாங். ஸோ வி ஷுட் ஃபிக்ஸ் அ டைம். எந்த டைமுக்குள்ள நான் வந்து இந்த ரெசல்யூஷனை முடிக்கணும் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரெசல்யூஷனை முடிச்சுட்டு அடுத்த ரெசல்யூஷன் போறதான் நம்மளோட சக்சஸ் சைக்கிள்ல நம்ம அடிக்கடி எடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நம்ம இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா 30 நாள்ல 30 கிலோ குறைக்கிறேன் அப்படிங்கிறது, 30 நாள்ல 30 கிலோ குறைக்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பா சாத்தியமே இல்லை. ரைட்? 30 நாள்ல 1 கிலோ குறையறனா அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்கிற ரெசல்யூஷன் கரெக்டா இருக்கு, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணிப்பேன். 30 நாள் 30 கிலோ குறையறங்கிற சாத்தியம் இல்லாத போது என்னால எவ்வளவு முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தாவே அது குறைஞ்சதுனாவே நம்மளோட ரெசல்யூஷன் சக்சஸ் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கணும். ஸோ ரெசல்யூஷன் வந்து கரெக்டா வந்து பண்ணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் அவுட் நான் பண்ணிருக்கேன். அந்த லிஸ்ட் அவுட்டை வந்து வருஷ படிக்கிறேங்க. வெதர் மை ரெசல்யூஷன் இஸ் ரியலி ஒர்த். நான் எடுக்கிற இந்த ரெசல்யூஷன் உண்மையிலே ஒர்த்தானதா, இல்ல ஏனா தானன்னு எடுக்கிறேன். எல்லாரும் நியூ இயருக்கு எடுக்கிறாங்க, நானும் நியூ இயருக்கு எடுக்கிறேன். நியூ இயர் எடுத்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு. அவர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க எல்லாரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, 7 நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து பழகிடுவீங்க அப்படின்னு கேட்டேன். நான் திருப்பி ரிப்ளை போட்டேன், எது அந்த ரெசல்யூஷன் பழகிடுவோம் அப்படின்னு. இல்ல 7 பேர் 7 நாள் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, பண்ணலாம் 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 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 7 பேரும் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வாக்கிங் போறது நின்றோம். அதான் நான் அப்படி வந்து ஜோவியலா சொன்னேன் அப்படின்னாரு. அப்ப நான் எடுக்கிற இந்த ரெசல்யூஷன் உண்மையிலேயே ஒர்த் ஆனதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததா இந்த ரெசல்யூஷன் எனக்கு ஏதாவது ரிசல்ட் தருதா? சரிங்க. எனக்கு இந்த ரெசல்யூஷன் எடுத்ததுனால நான் வந்து கடமைக்காக ஒரு ரெசல்யூஷன் செய்யாம முடியும் போது இந்த ரெசல்யூஷன் எனக்கு ஒரு நல்ல தீர்வை தருதா அப்படின்னு 2வதா யோசிக்கணும். 3வதா இந்த ரெசல்யூஷன் உண்மையிலே எனக்கு தேவையா இல்லையா? இந்த ரெசல்யூஷன் வந்து எனக்கு தேவை அப்படின்னா இந்த ரெசல்யூஷன் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கு. அது அவங்கவுங்க ரெசல்யூஷன் பொறுத்து அவங்க எடுத்துக்கலாம். உண்மையிலே இந்த ரெசல்யூஷன் எனக்கு நீட் ஆர் நாட். எனக்கு தேவை அப்படின்னா அந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணலாம். தேவையில்லைன்னா எந்த இடத்துல வேணா அந்த ரெசல்யூஷன் நம்ம கட் பண்ணிட்டு புதுசா வேற ஒரு ரெசல்யூஷன் எனக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். கடைசியா வந்து இப்ப நான் ரெசல்யூஷன் முடிகிறேன் அப்படின்னா முடியும் போது இந்த ரெசல்யூஷன் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும், அல்லது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். இந்த 2யும் செஞ்சேன்னா இந்த ரெசல்யூஷன் எனக்கு உண்மையிலேயே சக்சஸா முடிஞ்சிருக்கும் அப்படின்னா. அப்ப
நான் ரெசல்யூஷன் பண்றேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரிசல்ட் எனக்கு குடுத்திருக்கும். ஏதோ ஒரு ரெசல்யூஷன் குடுத்ததுல ஒரு நல்லது நடந்திருக்கணும். இல்ல ஏதோ ஒரு தாக்கத்த ஏற்படுத்தணும். ஏதோ இந்த தாக்கத்த ஏற்படும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா, நாம ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம்னா, அது இன்னோவேஷனா இருக்கு. நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு நடந்தது. நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த 4 பேத்துக்கு சொல்லும்போது தான், அடுத்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகும் எல்லாத்துக்கும். சரி இதெல்லாம் பார்த்துட்டோம். எப்படி ரெசல்யூஷனுக்கு நம்ம வந்து ரெடி ஆகுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆ முதல்ல நம்மளோட ரெசல்யூஷன ஐடென்டிஃபை பண்ணிருங்க. ஓகே. ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த ரெசல்யூஷன் நோக்கி சில விஷயங்கள் செய்றோம். சில விஷயங்கள் ஃபாலோ பண்றோம். ஆனா ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்ட்ரகிள் வந்து நம்ம என்ன பண்றது? அச்சீவ் பண்றதுக்கு சில விஷயங்கள் தடையா இருக்கே. அத நான் என்ன பண்றது? அப்படின்னு பார்த்தா, நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் உருவாக்க சொல்றாங்க. சைக்காலஜி படி உங்க ரெசல்யூஷன் வந்து ப்ராப்பரா போகணும் அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் மீன் பேட்டர்ன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து சில விஷயங்கள் பார்த்திருப்போம், சில விஷயங்கள் கேட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். உள்ள ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும்போது, இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அ சைக்கிள் ஓட்ட பழகியிருப்போம். சரிங்களா? எடுத்தோனே எல்லாருமே கரெக்ட்டா சைக்கிள் ஓட்டியிருக்க மாட்டோம். சைக்கிள் ஓட்டுவோம், கீழ விழுந்திருப்போம், மறுபடியும் ஆனா சைக்கிள் ஓட்டுவோம். இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா ஒன் ஃபைன் டே நம்ம எல்லாருமே சூப்பரா சைக்கிள் ஓட்டியிருப்போம். இல்லைங்களா? இது எப்படி நமக்குள்ள வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருக்குமே இத வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 21/90 ரூல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். 21 நாள் ஒரு விஷயத்த நீங்க பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா, 21 நாள் விஷயத்த பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா, அதே தான் உங்களோட ஹேபிட்டா மாறும். ரைட்? அந்த 21 நாள் பழகுன அந்த விஷயத்த 90 நாள் என்னால கன்டின்யூ பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு 3 மாசம் கன்டின்யூ பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுதான் என்னுடைய கேரக்டராவே மாறும். இதுதான் நமக்குள்ள பேட்டர்ன் உருவாகுறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லும்போது, இந்த சைக்கிளே எடுத்தோம்னா, 21 நாள் பழகியிருப்போம். 90 நாள் அதே கன்டின்யூ பண்ணியிருப்போம். தூக்கத்துல எந்திரிச்சு நம்மள சைக்கிள் ஓட்டுன்னு சொன்னா கூட நம்ம ஓட்டிருவோம். அதுதான் வந்து ஒரு பேட்டர்னோட சக்சஸ். அப்ப இந்த இடத்துல ரெசல்யூஷன் பொறுத்தவரைக்கும் என்ன பேட்டர்ன் சொல்றாங்க அப்படின்னா, வி ஷுட் ஃபாலோ ஆர்மி பேட்டர்ன். அதாங்க ஆர்மி பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மில என்ன பண்ணுவாங்க? பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க இல்லைங்களா? வெரி ஸ்ட்ரிக்ட். இத செய்யணும்னா செய்யணும். இல்ல இத செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நெறையா இருக்கும். அப்ப அந்த ஆர்மிக்கு ஃபிட் ஆனவங்க எந்த இடத்துல போனாலும் பாருங்க, எல்லா சிச்சுவேஷனுக்கும் தயாராயிருவாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த ஆர்மி வந்து அவங்கள தயார்படுத்தி அனுப்பிச்சுருவாங்க. அப்ப நம்ம ரெசல்யூஷன் எடுக்கணும்னா, ஒரு ஆர்மி பேட்டர்ன நமக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு அந்த ரெசல்யூஷனுக்கு ஆர்மி பேட்டர்ன் தான் நீ சொல்றத செய்யணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டோட அந்த ரெசல்யூஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்ப இதுல வந்து செய்யற விஷயங்கள் என்னன்னா ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மைண்டும் பாடியும் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆக்சுவலா நான் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு உடம்பு குறையணும்னு வச்சுப்போம். உடம்பு குறையணும்னு எடுக்கிறேன். ஆனா வந்து நான் வாக்கிங் போகணும். உடம்பு குறைக்க என்னெல்லாம் பண்ணணும், வாக்கிங் போகணும், டயட் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு என்னோட மைண்ட் ஒத்துக்குது. ரைட்? என்னோட மைண்ட் ஒத்துக்குது. நீ இத செய்யி. இத செஞ்சீன்னா உனக்கு உடம்பு குறையும். நீ இந்த டயட்ட ஃபாலோ பண்ணு. இதனால உனக்கு உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லி என்னோட மைண்ட்ல நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் என்னோட பாடி ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதுக்கு தகுந்த மாரி வேண்டாம், வேண்டாம். இதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி பாடி வந்து அத வந்து தடை பண்ணுது. இல்ல இதே ஆப்போசிட்டா வந்து பாடி தயாரா இருக்கு. ரைட். நான் செய்யறதுக்கு தயாருங்க. அப்படின்னு சொல்லும்போது மைண்ட் இதெல்லாம் ஏற்கனவே நீ பழக்கப்பட்டுருக்க. இது ஏற்கனவே நீ வந்து செஞ்சிருக்க. அப்பல்லாம் என்னாச்சு? நீ மறுபடியும் எங்க போன? கடைசியா போய் தோல்வியில தான் நின்ன. இது உனக்கு தேவையா? அப்படின்னு சொல்லி மைண்ட் கேட்கும்போது, 2யும் நம்ம வந்து சமாதானப்படுத்தணும். இது எப்படி நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம மைண்ட் அண்ட் பாடி ஆர் த பார்ட் ஆஃப் த சேம் சிஸ்டம். நமக்குள்ள தான் இருக்கு. மைண்டும் பாடி ஒண்ணுங்கிறத நாம ஃபர்ஸ்ட் உணரணும். ரைட்டுங்களா? இத உணர்றதுக்கு நம்ம மைண்டையும் பாடி எப்படி அவங்கள கோஆப்பரேட் பண்றது அப்படின்னா, ஒரு சைல்டு மாரி, ஒரு குழந்தை மாரி ஃபர்ஸ்ட் மைண்டையும் பாடியும் வந்து நம்ம தயார்படுத்தணும். எடுத்தோனே வந்து பெரிய ஆள் மாரி நம்ம மைண்டையும் பாடி நெனச்சு செய்யினா செய் அப்படின்னா செய்யாது. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை மாரி அத 2யும் நம்ம நேர்கோட்டுல கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். இப்ப குழந்தை அடம் பிடிக்குது. குழந்தை அடம் பிடிக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஏதோ ஒரு வகையில சமாதானம் பண்ணி, ஏதோ ஒரு இத செய்ய சொல்றோம். இந்த விஷயத்த நீ செஞ்சீன்னா, உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தயார் பண்ண வேண்டியது நம்ம மைண்டையும், பாடியும் ஒரு குழந்தை மாரி பாவிச்சு, நீ இத செஞ்சீன்னா, இதெல்லாம் கிடைக்கும். இந்த மாரி விஷயங்கள் நான் செய்யும்போது என் உடம்புக்கு இதெல்லாம் தயாராகும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டையும், பாடியும் ஒரு நேர் கோட்டுல கொண்டு வந்ததுக்கப்புறம், வி ஷுட் ஃபாலோ த ரிவார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அது என்ன ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னா, இப்ப நம்ம குழந்தை மாரின்னு சொல்லியாச்சு. நம்ம மைண்டையும், பாடியும். ஒரு குழந்தை ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சா, நம்ம ஒண்ணு ஸ்கூல்ல பாருங்க, சில குழந்தைகளுக்கு வந்து ஸ்டார்லாம் போட்டு வைப்பாங்க. சாக்லேட்ஸ் குடுப்பாங்க. இந்த மாரிலாம் குடுத்தோனே குழந்தை வந்து காமிக்கும். அப்ப அதுதான் அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கும். அதுபோல தான் நம்ம உடம்பையும், நம்ம மனசையும் நம்ம குழந்தை மாரி பாவிச்சதுனால, குழந்தைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன குடுக்கணும்னா, சாக்லேட் அப்படிங்கிற ஒரு ரிவார்ட் அப்படிங்கிற ஒரு சாக்லேட்ட குடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த ரெசல்யூஷன இன்னைக்கு நான் எடுத்தேன்.
இந்த ரெசல்யூஷன் எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். நான் இதெல்லாம் என்னென்ன டூஸ், என்னென்ன டோன்ட்ஸ் இதெல்லாம் லிஸ்ட் அவுட்டும் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து டெய்லி என்னோட ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்றேன். அப்படிங்கும்போது நம்ம ஏதோ ஒரு உங்களோட ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு. இன்னைக்கு நான் இந்த விஷயத்த முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் கிரியேட் அவர் செல்ஃப் பாயிண்ட். அதுதான் வந்து ரிவார்டு. இன்னைக்கு 10க்கு 8 மார்க் எனக்கு கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு என்னோட ரெசல்யூஷன் நோக்கி நான் ஒரு படி முன்னேறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி 10க்கு 8 மார்க் இன்னைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்படி டெய்லி நம்ம ரிவார்ட் கொடுத்துக்கிட்டே வரும்போது நாம் அதை ஒரு சார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கண் முன்னாடி வச்சுட்டு டே டு டேட் 31 நாள், ஜனவரி 31 நாள், 31 நாள் டேட்டிங் போட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதான் நம்ம ரெசல்யூஷன் ஒரு படி முன்னேறிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தும். சப்போஸ் நான் வந்து இன்னைக்கு ரெசல்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணல, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சில வந்து ரெசல்யூஷன்ஸ், ரிவார்ட்ஸ். அந்த ரிவார்ட்ஸ்ல இருந்து நாம வந்து மார்க்கை குறைக்கணும். 10 பாயிண்ட் நான் இன்னைக்கு வந்து செய்யல அப்படின்னா அந்த 10 மார்க் நான் குறைச்சிக்குவேன். இல்லை 8 மார்க் போட்டேன்னா நேற்று மார்க் நான் குறைச்சிக்குவேன். இப்படின்னு சொல்லி நாமே செட் பண்ணி அந்த ரெசல்யூஷன் எடுக்காத நாட்கள்ல நம்மளோட ரிவார்ட்ஸை நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வி ஷுட் பேலன்ஸ் அவர் வந்து மைண்ட் அண்ட் பாடி சொன்னா பேலன்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ செய்யலினா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, செஞ்சோம்னா இவ்வளோ ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற நோக்கி ஃபர்ஸ்ட் நம்ம ரிவார்ட் சிஸ்டத்துக்கு நம்ம மைண்ட் அண்ட் பாடி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் நம்மளால ரெசல்யூஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட முடியும். அப்போ இப்போ நம்ம ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ணிட்டோம், ஓகேங்களா? அப்போ ரெசல்யூஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை இந்த ரெசல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா ஸ்டார்ட் வித் எ ஸ்ட்ராங் ரெசல்யூஷன். ஏன்னா தானோ ரெசல்யூஷன் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் ரெசல்யூஷனை எடுத்து ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அனலைஸ் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். நான் ஒரு ரெசல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ்லாம் என்ன, அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எழுதிட்டு இது வந்து ஒத்து வருமா அப்படின்னா மட்டும் அந்த ரெசல்யூஷன் ஸ்ட்ராங்காக கொண்டு போங்க. இல்லை அட்வான்டேஜை விட டிஸ்அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த ரெசல்யூஷனை தயவு செய்து ட்ராப் அவுட் பண்ணிடுங்க. அது வந்து புது இயர்ல எடுத்த ரெசல்யூஷன் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். நம்ம ஒவ்வொரு நாளையுமே வந்து புது வருஷமா அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ரெசல்யூஷனை முடிக்கணும். ஏன்னா அழகா சொல்லுவாங்க, நீங்க வந்து புது ஜனவரி 1ஆம் தேதி எடுக்கிறதா ரெசல்யூஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அது கிடையாது. நீங்க எப்போ ஒரு புது விஷயத்த உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வந்து நீங்க பண்றீங்களோ அன்னைக்கு நீங்க ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க, அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி இன்னும் சைக்காலஜிக்கலா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, ரைட்டுங்களா, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்றாங்க. எவ்ரி 3 months யூ ஷுட் லேர்ன் அபவுட் சம்திங். ஏதாவது ஒரு புது விஷயம். எனக்கு வந்து என்னோட இது சொல்லணும்னா எனக்கு வந்து கிட்டார் வந்து ரொம்ப ஆசை. நான் வந்து கிட்டார் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஆசை. ஆனால் அப்போ இருக்கிற சூழ்நிலையில எங்கள் அப்பாவால் அந்த கிட்டார் கிளாஸ் அனுப்ப முடியல. நானும் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிட்டார் கிளாஸ் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 3 மாசத்துக்கு வந்து அந்த கிட்டார் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்னால் ஒரு சுமார ஒரு பாட்டு வாசிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒருக்கா நம்மள நாமே புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா புது புது ரெசல்யூஷன்ஸ், புது புது ஐடியாஸ், புது புது கோல்ஸ் இந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருந்தோம்னா வருஷத்துக்கு 4 புது விஷயம் நம்ம கற்றுப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி ஓவரால் நம்மளோட இயர்ஸை கணக்கு போட்டு பார்க்கும்போது எத்தனை புது விஷயங்கள் நம்ம எடுத்திருப்போம், எத்தனை புது விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். இது எல்லாமே நான் சொன்ன அந்த மைண்ட் அண்ட் பாடியை நேர்கோட்டு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம சக்சஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் எடுத்தவனே நான் வந்து முதலே சொன்ன மாதிரி 30 நாள் 30 கிலோ குறைக்கிறேன் அப்படிங்கிற சாத்தியம் இல்லைன்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் டேக் ஸ்மால் ஸ்டெப். ரொம்ப வந்து பெரிய ஸ்டெப்பா எடுத்து வைக்காம ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சு அது மூலமா கொண்டு போய் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா விஸ்வலைஸ் த எண்ட் ஃபர்ஸ்ட் இன் யுவர் மைண்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோடனே கண்மூடித்தனமா அது மாதிரி நோக்கி போயிட்டே இருக்காம கடைசியா அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நாம விஸ்வலைஸ் பண்ணி பார்க்கணும். விஸ்வலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் நான் அப்படி இருக்கேன், அப்படி இருக்கிறதுக்கு இந்த ரெசல்யூஷன் நான் பாஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இந்த ரெசல்யூஷன் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். கடைசி அடுத்தது சொன்ன மாதிரி செட் எ டைம் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் டெய்லி ரிவார்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கடைசியா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா யூ ஷுட் ஃபிக்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். அது நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்னா இப்போ நான் வந்து செய்கிற ஒரு ரெசல்யூஷனுக்கு ஒரு பார்ட்னர் இருந்து இதை நீ வழி நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வழி நடத்துறது யாரா இருக்கும்? உங்களோட வெல்விஷரா இருக்கும், உங்க ஃபேமிலியில் யார் வேணா இருக்கும். நீங்க யாரை அதிகமாக நம்புறீங்களோ அவங்ககிட்ட சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்களும் அவரும் ஒரே சேம் ரெசல்யூஷன் எடுத்தவராக மட்டும் இருக்கக்கூடாது.
அவர் வேற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருவா இருக்கணும், நீங்க ஒரு வேற ரெசல்யூஷன் எடுத்துவா இருக்கும். அப்பதான் 2 பேருமே வந்து நம்ம வந்து பரிமாறிக்க முடியும். நீங்க இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உண்மையான அக்கறையோட சொல்றாங்க பாருங்க. அதுதான் நம்மளோட ஃபீட்பேக். அந்த அக்கறையை நோக்கி போறதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை உருவாக்கி, நான் இந்த ரெசல்யூஷன் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் பண்ணும்போது சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரலாம். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஓவர் கம் பண்ணா, உன்னால முடிஞ்ச அட்வைஸ் நீ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரோட 2 பேர் ரெசல்யூஷன் ஷேர் பண்ணி நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்கு ஈஸியா நம்மளால பண்ண முடியும். சரி, நம்ம எல்லா ரெசல்யூஷன்லாம் பண்ணிட்டோம். இதெல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல என்ன நடக்கும்? அட்லாஸ்ட் ரெசல்யூஷன் நான் வந்து சக்ஸஸா பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து எப்படி இருக்கும்? நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்குள்ள என்ன வளரும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா வளரும். ஒரு தன்னம்பிக்கை. ஒரு விஷயத்த நான் நல்லா முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போதே, ஃபுல் கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்துரும் இல்லைங்களா? அப்ப அந்த தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு நம்ம ஒரு நல்ல ரெசல்யூஷன் வந்து உருவாக்கி, அதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து ஒரு கிளியர் டிசிஷன் மேக்கிங். என்னால வந்து ஒரு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன், நடுவுல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்னால அடுத்த விஷயத்த வந்து அதுக்கு கன்வே பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து குடுத்து, அந்த ரெசல்யூஷன வந்து நான் கோ த்ரூ பண்றதுக்கு எனக்கு உதவுது. அப்படிங்கும்போது, என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற திறன் நமக்குள்ள வளருது. அடுத்தது அதுக்கான கன்க்ளூஷன் என்னால குடுக்க முடியும். ஒரு நல்ல விஷயம் எடுக்கும்போது, இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க முடியல அப்படிங்கும்போது, ஒரு கன்க்ளூஷன் குடுக்கறதுக்கு ஒரு நல்ல ரெசல்யூஷன் நம்ம நோக்கி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு கன்க்ளூஷன் குடுக்குற தீர்வு வந்து நமக்கு குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா எல்லாருமே இன்பில்ட் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? இன்பில்ட் கெப்பாசிட்டி. இது வந்து எல்லாத்துக்குமே வளர, வளர நம்மளோட பழக்கவழக்கங்கள், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அது வந்து வெளிப்படும் இல்லைங்களா? அந்த வகையில ஒரு நல்ல ரெசல்யூஷன் நம்ம வந்து கரெக்ட்டா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு இன்வெஸ்டிகேட்டராவே மாறிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திறன் அறியும் அறிவு. அது வந்து அதிகமா வந்து நமக்கு சுரக்கும். ஏன்னா ஒரு நல்ல ரெசல்யூஷன் பண்ணியிருக்கோம். இது மூலமா எனக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கும்போது, ஒரு நமக்குள்ள இருக்கிற திறன் அறியும் அறிவு சுடர் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தா பெஸ்ட் அவுட்கம் ரிசல்ட்ஸ். ஒரு நல்ல ரிசல்ட்ட வந்து அது அவுட்கமா குடுக்குது. ஸ்மார்ட் சொல்யூஷன் வந்து இனி எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் நம்மளால குடுக்க முடியும். ஒரு நம்மளோட கோல் செட்டிங்ல ஒரு கிளாரிட்டிய கொண்டு வர முடியும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போல்ட்னஸ் லெவல் ஆஃப் போல்ட்னஸ் வந்து அதிகமாகும். ஒரு கஷ்டமான ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அத ஈஸியா பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியா பண்ணிருவோம். அப்படிங்கிற ஒரு போல்ட்னஸ நமக்கு வந்து இந்த நல்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது கிடைக்குது. அடுத்ததா அவங்க சொல்றது வந்து கன்சிஸ்டன்சி. இந்த வந்து ஏன்னா வந்து நிறைய நான் இந்த ரெசல்யூஷனுக்காக நம்ம பண்ற விஷயங்கள் தடப்படும்போது, நம்ம அந்த ஒரு பாதிப்பு எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபேமிலிலயோ, நம்ம செய்ற பிசினஸ்லயோ, இல்ல இப்ப வேலைக்கு போற இடத்துலயோ அந்த பாதிப்பு கண்டிப்பா நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ரெசல்யூஷன கன்சிஸ்டன்ஸா பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜாப் ஆகட்டும், நம்ம பிசினஸ் ஆகட்டும், இல்ல நம்ம பழகக்கூடிய மக்களாகட்டும், ஒரு கன்சிஸ்டன்சி எல்லா இடத்துக்கிட்டயும் நம்மளால ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போக முடியும். அந்த கன்சிஸ்டன்சி ஓவரால் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? நம்ம டெய்லி எந்த இடத்துலயும் சோர்வாக மாட்டோம். எந்த இடத்துலயும் நம்மளோட எனர்ஜி குறையாது. எல்லா விஷயத்தையும் பக்காவா பண்றோம். அப்ப கன்சிஸ்டன்சி அதிகமா உருவாக்கி, அந்த ரெசல்யூஷன பாஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கடைசியா அவங்க சொல்றது என்னன்னா, டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட். இந்த 2யும் வந்து அதிகமா நமக்கு வந்து உருவாக்கி தரும். நம்ம ஒரு நல்ல ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணும்போது. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் குடுத்து என்னால செய்ய முடியல அப்படிங்கும்போது, யூ ஷுட் அனலைஸ் தட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெசல்யூஷன் போர்டு நீ என்ன பண்ண? கமிட்மெண்ட் குடுத்து கரெக்ட்டா பண்ணல. அதே கமிட்மெண்ட் இங்க குடு. அப்படிங்கிற விஷயத்த அந்த ரெசல்யூஷன் நமக்கு கத்துக் குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டோம். இந்த ரெசல்யூஷன் வந்து கரெக்ட்டா பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் சக்சஸ் ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கு. சக்சஸான பீப்பிள்ஸ்லாம் இத வந்து சொன்னது நான் சொல்றேன். நானா சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க ரெசல்யூஷன் நீங்க பண்ணிட்டீங்க. அத டைரியில எழுதிட்டீங்க. அதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எழுதிட்டீங்க. அது உங்களுக்கு ஒத்து வருமா, ஒத்து வராதான்னு பார்த்துட்டீங்க. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஷுட் கான்ஃபிடென்ட்டா அந்த ரெசல்யூஷன்க்குள்ள குதிங்க. குதிச்சதோட நிக்காதீங்க. நீச்சல் அடிங்க. நீச்சல் அடிச்சதோட நிக்காதீங்க. உள்ள போய் முத்து எடுங்க. முத்து எடுக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி 5 ஹவர்ஸ் அந்த ரெசல்யூஷனுக்காக நீங்க வந்து திட்டமிடுங்க. அத செயல்படுத்துங்க. அத உருவாக்குங்க. அத ஆக்ஷன்ல காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டெய்லி 5 மணி நேரம் நம்மளோட ரெசல்யூஷனுக்காக நாம வந்து ஒதுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுத்து, அத நம்ம மட்டும் அனுபவிக்காம, நாளைக்கு இந்த ஒரு தாக்கத்த ஏற்படுத்தி, இந்த சொசைட்டில ஒரு இன்னோவேட்டரா அந்த ரெசல்யூஷன கொண்டு போக முடியும். அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட இன்றைய பயிற்சியை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார். இன்னைக்கு உங்களுடைய ரெசல்யூஷனா ஃபிட்னஸ் பத்தி தான் எடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அருமை. ஸ்லாக்லாம் போட்டுலாம் பண்ணாதான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. 21 டேஸ் கண்டினியூஸா பண்ணும்போதும், அதுக்கான பார்ட்னர்ஸோட பண்ணும்போதும் கண்டிப்பா நம்மளுடைய ரெசல்யூஷன் கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க.
அது உண்மைதான். ஏன்னா ஒரு வாக்கிங் போன முடிவு போட்டு நம்மளே தனியா சுத்தி வந்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பட் ஒரு பார்ட்னர் கிடைக்கும்போது நம்ம அவங்க கூட பேசிட்டு அப்படியே வாக்கிங் போகும்போது நம்ம வாக்கிங் போனதும் தெரியாது. அது கண்டினியூ பண்ணணும்னு தோணும். ஒரு ஒண்ணு அவங்க நமக்கு கால் பண்ணி கிளம்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. இல்ல நம்ம ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களா போலாமா அப்படின்னு கேட்போம். ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகும். நல்ல ஒரு விஷயத்த எப்படி நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்தா அதை சக்சஸ் பண்ணணுன்ற விஷயத்த பத்தி சொல்லியிருக்கீங்க. அருமை. அதை தொடர்ந்து ஃபீட்பேக் பார்க்கலாம். பிரிதிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். அதிகாலை பொழுதில் நற்பொழுதில் இணைந்திருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு இந்த நம்மளுடைய ரிசர்ச் பர்சன் வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. அதாவது ரொம்ப ப்ராக்டிக்கலா ரெசல்யூஷன்ங்கிறது எப்படி நம்ம எடுக்கணும், அது எப்படி ரியலிஸ்டிக்கா இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். அப்பப்போ செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணிக்கணும், செக் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக போயிட்டு இருக்குமான்ட்டு. உங்களுக்கு முடியலன்னா தயவுசெய்து எடுக்காதீங்க. அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அது ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மனதைரியம் வேணுமோ, ரெசல்யூஷன் நான் எடுக்க மாட்டேன், ஐம் இன் பாத் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு மனதைரியம் வேணும். அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இந்த 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 பயிற்சி அனைவருக்கும் இந்த பயிற்சி வந்து ஒரு நல்ல பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நன்றி ரிசோர்ஸ் பர்சன் அவருக்கு என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தொடர்ந்து அறிவிப்புணர்வு சார், உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். சார் ஓப்பனிங்கே அடிச்சிட்டிங்க சார். ரீசொல்யூஷன் அப்படின்ட்டிங்க. ரெசல்யூஷன் அப்படிங்கிறத வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து சொல்யூஷன் எல்லாத்துக்குமே இருக்கு. ரீசொல்யூஷனை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஃபைனலாக ஒரு 5 ஹவர் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா ஓவர் தி பீரியட் வந்து நம்ம என்ஆர்எஸ் சக்ஸஸ் கிடைக்கும். அந்த லெஜெண்ட் ஆகலாம் அந்த ஃபீல்டில் அப்படிங்கிறத சிம்பிளாக ரொம்ப எஃபெக்டிவாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோ நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு. ஸோ அது வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், இன்பில்ட் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட், அந்த போல்ட்னஸ், கிளாரிட்டி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் ஒரு ஒரு ஃபுல் பேக்கு மீல்ஸ் மார்னிங்கே எடுத்த மாதிரி இருக்குங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப வி ஆர் கிஃப்டட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. லக்ஷ்மணன் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தொடர்ந்து நித்யாதேவி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எப்பயும் போல சிறப்பா ஐயா வந்து இன்னைக்கு நமக்கு அழகான செஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 3 விஷயம் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். அதாவது சி அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த எக்ஸசைஸ் வந்து தெரிஞ்சுச்சு. ஏன்னா ஃபிட்டா போற விஷயத்துல ஃபேட்டா ஆனது, அந்த மாறினது. அதனால அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ வடைய சாப்பிட்டது எப்படி உனக்கு விடையாகுது அப்படின்றத நீ பாரு அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம். 2வது விஷயம் வந்து நம்ம கோல் செட்டையும் நம்ம ரெசல்யூஷனையும் இன்னொரு நபருடைய கோல் செட்டையும் வேற வேற மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கிட்டு நீங்க ஷேரிங் பண்ணிக்கங்க, எந்த அளவு நமக்கு கரெக்டா இருக்கும் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்ன விஷயம். ஃபைனலா நம்ம கையில தான் இருக்குன்ற மாதிரி ஒரு 5 விரல காமிச்சு இந்த 5 மணி நேரம் ஒழுங்கா அது சம்பந்தமான அந்த தாட்ல இரு அப்படின்னு சொன்ன அந்த 3வது விஷயம் நிஜமாவே எல்லாருடைய 3வது கண்ணை அப்படியே திறந்து விட்ட மாதிரி இருக்கு. எல்லாருமே நமக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்த பாக்குற மாதிரி இருந்துச்சு. செம்ம அருமை ஐயா. இந்த ஃபிட் ஃபேட்டா மாறினதும் சரி, இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோடைய அந்த எய்மை வந்து டிஃப்ரெண்டா இருந்து அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம ரன் ஆறது, இந்த 5 ஹவர்ஸ் அந்த இதோட மூடோடய இருக்கிறது, முழு நேரமே இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ், நிலையான நினைவு, அந்த விஷயத்தை அழகா சொல்லிட்டீங்க. மென்மேலும் வளர வேண்டும். உங்களுடைய ரெசல்யூஷனும் இந்த வருஷம் பூர்த்தி அடையணும்னு இறைவன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். உங்கள் உடல் வளம், மனவளம் எல்லாமே நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி. நன்றி. சரி மேடம். வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். சார் மியூட்ல இருக்கீங்க சார். கேட்கல சார். சார் ஆடியோ கேட்கல சார். உங்க வாய்ஸ் கேட்கல. ஒரு பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல பேசுறாங்க பட் கேட்கல. பேசுறாரு, கேட்கல. சார் ஹெட்ஃபோன் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு வேணும் பேசுங்க சார்.
சார் கேட்கல சார். நம்ம வீரசேகரன் சார். பேசுறது அவர் கேட்கல போல இருக்கு சார். ஸ்பீக்கர்ல இப்போ ஒரு பேசுற மாதிரி ஏதோ சிம்பிள் காமிக்கிறதுல பார்த்தேன். சரி, ஓகே. தொடர்ந்து லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வரலாம். இனிய நட்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இன்னைக்கு ரெசல்யூஷன் 2024 தலைப்புல நண்பர் திருநாவுக்கரசு எடுத்த பயிற்சியிலே ஒரு குறிப்பிடத்தக்க பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே நல்லவங்க நல்லதை சொல்றதை விட கெட்டவங்க நல்லதை சொல்றது ரொம்ப சிறப்பானது. காரணம் என்னன்னா, அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, ரெசல்யூஷனை சொல்றதுக்கு தகுதியான ஆளா நான் இல்லை அப்படின்ற மாதிரி பயிற்சிக்கே வரமாட்டேன்னு சொன்னவர் தான் அவரு. இருந்தாலும் ஏன் அதை செய்ய முடியல அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் அதையே ஒரு ரெசல்யூஷனுக்கு அந்த தலைப்புக்கு ஒரு உகந்ததா மாத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் மாத்தினார். ஒரு திருடன் திருந்தி ராமாயணத்தை எழுதும் போதுதான் அது மிக சிறந்த ஒரு வால்மீகி ராமாயணமாக உருவெடுத்தது. உலகுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை, வரலாற்று இதிகாசத்தை எடுத்து வைத்தது என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு கெட்டவர்கள் ஏன் நாங்க கெட்டோம், கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழி, வாழ்க்கையில உயர்றதுக்கு என்ன வழி, இப்படி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து சொல்லி இருக்கிறதுக்கு தகுதி உடையவர்களாக அவர்களை மாற்றிக்கொண்டு அதை சொல்லும்போது, நல்லவர்கள் நல்ல விஷயத்தை சொல்வதை விட கெட்டவர்கள் நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து சொல்லும் போதுதான் எதை செய்திருக்க கூடாது, எதை செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு பாகுபாடும் ஒரு பகுத்துணர்வு தன்மையும் அங்க வரும். அப்பதான் அதுக்கான ரிசல்ட், அதாவது விளைவுகள் நல்லா இருக்கும். அந்த வகையில தன்னால செய்ய முடியாத விஷயத்தையும் சொன்னாரு, செய்யக்கூடிய விஷயத்தையும் சொன்னாரு. இது எல்லாத்தையுமே ஒரு பட்டியலா போட்டு நமக்கு கொடுத்துட்டாரு. ஆக செய்ய முடியாததற்கான காரணங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும், செய்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டுத்தையும் நம்ம இணைந்து அதை செயல்படுத்தும் போதுதான் விளைவுகள் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை இன்றைய பயிற்சியில் அவர் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அவருக்கு பாராட்டுகளை, நன்றியும் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ சார். இப்பொழுது எனது ஒலி கேட்கிறதா? கேட்குது சார். நன்றி, நன்றி, ஆண்டவனுக்கு நன்றி. அருமையை அன்புகளுமே சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஃபீட்பேக் கொடுத்த சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி. மிக அருமையாக சொன்னார்கள். இங்க ப்ரீச்சிங் அண்ட் பிராக்டிசிங் என்பதும் சொல்லுறதை விட செய்து பார்ப்பதற்கு மிக அருமையான எல்லாவற்றையும் திருநாவுக்கரசு அவர்கள் எல்லாவற்றையும் கைகொண்டு நமக்கு பிழிந்து சாராக கொடுத்திருக்கிறார். நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனது அகவை 70 கற்றுக்கொள்ள வேண்டியது, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பார்கள். உதாரணமாக, ஸ்மார்ட் என்பதற்கு we can interpret the smart like this: very specific and measurable, attainable and realistic and time founded. It should be confined to certain time. அது பாட்டுக்கு இன்னும் 25 வருஷம் கழிச்சு செய்வேங்கிறது இல்லைங்கிற மாதிரி பல விஷயங்களை I have occurred from this as a take home. இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு விளைகிறேன். நன்றி. ஸ்கில், திறமைன்னாங்க. அந்த திறமைக்கு நானும் ஒவ்வொரு இடத்துல படிச்சதுதான். அந்த 2வது எழுத்து கேக்கு நாலேஜ்னு சொல்றோம். அந்த நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இன்டெலிஜென்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட்னு சொல்றோம். அதை எப்படி கிடைக்கிறதுங்கிறதுக்கு லேர்னிங் அண்ட் லிசனிங்னு சொல்றோம். ஸ்கில்ல உள்ள அந்த 4 எழுத்துக்கும் வந்துடுச்சு. முதல் எழுத்து என்ன அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அருமையா ஒருத்தர் சொன்னாரு, நான் அதை மறக்கவே முடியாது வாழ்க்கையில. அந்த கேங்கிறத எடுத்துங்க, அது நாலேஜ். அது knowledge is not something to be packed away in some corner of our brain, but what enters into our beings, colors our emotion, hunts our souls, and it should be as close as our life itself. இது சொன்னது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். எனக்கு தெரியும் சொல்றதை விட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அன்றாடம் நம்ம முயற்சி பண்ணி தோற்ற 1000 தடவை தோற்றாலும் பரவாயில்லைங்கிறதுக்கு. இது எல்லாம் சரி. அந்த எஸ்ஸுக்கு மட்டும் சர்வீஸ் அப்படின்னு வச்சுங்க. எல்லா திறமையும் இருக்குது, யாருக்காவது அது பயன்படுற மாதிரி சர்வீஸ் பண்ணுவோமான்னு. அது மாதிரி சார் இன்னைக்கு திருநாவுக்கரசு சார் சொன்னது ரொம்ப நல்ல விஷயங்கள். எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதை போறதுக்கு
4 விஷயத்த ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் கத்துக்கலாங்கிறத நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். 3 மாசத்துக்கு ஒரு தரங்கிறதுனால 4 விஷயத்தையாவது. எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஐயா ஒரு சின்ன தேங்க்யூ சார். வேண்டுகோள். சாரி. அந்த ஸ்கில்லுக்கு இன்னொரு டைம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. அது வந்து நாலேஜ், இம்ப்ளிமெண்டேஷன், இன்னொன்னு லேர்னிங். லேர்னிங், லிசனிங். லேர்னிங் த்ரூ லிசனிங். எனக்கு செவி வழி பெறுவதுதான் அதிகமா இருக்கும்னு. செவி வழியா நம்ம வந்து லேர்னிங் வந்து பை லிசனிங். நன்றி ஐயா, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி சார். உங்க ஏரியா சார், உங்களோட ஃபீட்பேக் வேணுங்களா? ஏவி ராமநாதன் சார். ஏவி ராமநாதன் சார். ஓகே. ஏவி ராமநாதன் சார். எஸ் சார். இப்ப கேக்குதா? அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இன்றைய பேச்சாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் ஸ்மார்ட் SMART அந்த 5 இலக்கணங்கள் எப்படி ஒரு ரெசல்யூஷனுக்கு மிக முக்கியம் என்பதை மிக தெளிவாக விளக்கினார். அது மட்டும் இல்லாம உங்க ரெசல்யூஷனை வந்து நீங்க ஒவ்வொரு முறையும் பீரியாடிக்கலா ரிவ்யூ பண்ணுங்க. அந்த ரிவ்யூ ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நான் அதை நடத்தியிருக்கிறேன், எந்த அளவுக்கு நடத்த முடியவில்லை என்று நீங்களே மதிப்பீடு, சுய மதிப்பீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும், எந்த பாதையில போறீங்கன்னு தெரிய வரும். அப்ப ரிவார்டு கொடுத்துங்க. உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுத்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அது உந்து சக்தியாக அமைந்து மேலும் மேலும் உங்களால அந்த பாதையில் தொடர்ந்து செல்ல முடியும்னு சொன்னாரு. நல்ல அருமையான கருத்துக்கள், நல்ல டிப்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அவர் மேலும் வளர்ந்து மேலும் நல்ல கருத்துக்களை பரிமாற அவருக்கு வேண்டுகிறேன். அவருக்கு ஒரு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். தொடர்ந்து திருமூர்த்தி சார், உங்களோட ஃபீட்பேக் வேணுங்களா? அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம், நல்லதே நடக்கும். அன்னை பூமி வாழ்க. அதாவது திருநாவுக்கரசு சார் சொன்னது போல வந்து எந்த ஒரு செயலையும் வந்து நம்ம செய்யலான்னு முடிவு ஆகுது அப்படிங்கும்போது கட் ஆயிடுச்சுங்க. கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. ஃபாலோ பண்ணி ஸ்கில் அப்படிங்கிறதுக்காக சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதி வச்சு ஃபாலோ பண்ணி எல்லாரும் செய்யும் போது வெற்றி மேல் வெற்றி கிட்டும். எந்த ஒரு செயலும் தடங்கள் இல்லாத செய்யறதுக்கு நம்ம எழுதி வச்சு ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா நம்ம வெற்றி மேல் வெற்றி கிட்டும்னு சொன்னாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் இனிதான் தந்தை உணவு புழு உலகம் அமையும், நதிகள் தேசிய மையம். மிக்க மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஓகே, கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல ஒரு செஷன் எடுத்துக்கிட்டீங்க. உங்க ஃபீட்பேக்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்க செஷன் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் எஃபெக்டா இருக்குது. ஒரு நல்ல ஒரு செஷன் எடுத்து கொடுத்ததுனோட நன்றி. இதுல கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையுடைய நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றிக்கு விடைபெறுவது உங்கள் சகோதரி எம்.